நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்தூருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்தவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவா ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இந்த கந்தர் அனுபூதி பாடல் இது. முருகப்பெருமானை வணங்கி அவனுடைய புகழ் மிக பெரும் புகழ். அதில் திருப்புகழ் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் என்ன சிறப்பு என்று தெரியுமா உங்களுக்கு? திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கும்பாபிடேக நிகழ்வு, குடமுழுக்கு நிகழ்வு. ஒரே ஒரு பாடல் திருப்புகழிலிருந்து பாடிடலாமா? பாடலாமா சார்? இது தமிழ் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப கரடுமுரடான சொற்களை போட்டு அருணகிரிநாத பெருமான் பல பாடல்களை எழுதியிருக்கார். அதில் ஒரு பாடல், பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி என்னும் முக்ரதுர கமுனீப பக்குவ மலர்த்தோடையும் மக்குவடு வட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மாதிக்க வரும் குக்குடமும் ரட்சை தரும் சிற்றடியும் முற்றியப்பன் இருதோளும் செய்புதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமுடன் செப்பன என கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பிச்ச பச்சரிசி பிட்டு வளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பக்ஷணமெனக்குள் ஒரு விக்கின சமர்தன் என்னும் அருளாழி வெற்பகுடி லச்சிடில விற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே என்று இறைவனையும் தாய் தமிழையும் வணங்கி நல்லதொரு நிறுவனம் தெய்வானையம்மாள் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்னுடைய சொற்களை உங்களுக்கு செவிமடுக்க செய்த அற்புதமான நிர்வாகத்தினரை முதலில் வணங்கி மகிழ்கின்றேன். எங்கெங்கு காணினும் சக்தியடா, அநேகமாக இவங்கள தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக எல்லா இடங்களிலுமே சக்தி நிரம்பி இருக்கிறார்கள். நம்முடைய நிறுவன தலைவர் கல்வி வள்ளல் ஐயா இ சுவாமிக்கண்ணு ஐயா அவர்கள் 1983 அந்த நாளிலே மிகச்சிறந்த ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். இஎஸ் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளையை நிறுவி 1989 இந்த கல்லூரி உருப்பெறுகிறது. யாருக்காக, எதற்காக? ரெண்டே கேள்விதான். அவர் மிகுந்த மனிதாபிமானம் உடைய ஒரு தன்மையாளர். அவருடைய பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்களை காண்கின்றார். படிப்பறிவில்லாமல் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு வாழ்விலே கடினப்படுவதை காண்கின்றார். உடனடியாக எண்ணம் உதிக்கிறது ஐயா கல்வி வள்ளல் சுவாமிக்கண்ணு ஐயா அவர்களுக்கு. என்ன செய்கிறார்? நேராக இங்கே வரார். விழுந்தோரை வாழ வைக்கும் விழுப்புரத்திலே வந்து இந்த இடம் முழுமையும் பார்த்து இங்கே மகளிருக்காக ஒரு கல்வி நிறுவனம் தொடங்க வேண்டும், மகளிர் வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையிலே 1989 உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கல்வி நிறுவனம் தான் நீங்கள் இப்போ அமர்ந்திருக்கீங்க இல்லையா? இந்த நிறுவனம், இந்த கல்வி நிறுவனத்துக்கு உங்களுடைய கைவொலியை கொடுங்கள். இந்த நிறுவனத்திலே பல 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 பற்பல பேராசிரியர்கள் 89 பாருங்கள், பற்பல பேராசிரியர்கள் உங்களுக்காகவே பணி செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி இந்த கல்வி நிறுவனத்திலேயே இங்கு பேராசிரியராக பணி செய்து அவருடைய பணிகளை பார்த்து இங்கே முதல்வராக பதவி ஏற்றம் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் அம்மையார். அகிலமெல்லாம் ஆளக்கூடிய பேராசிரியர் முனைவர் முதல்வர் அகிலா அம்மையாரை வணங்குகின்றேன். துணை முதல்வராக எப்பொழுதுமே துணை முதல்வர் கல்லூரியில் இருப்பாங்க, செல்வி அம்மையார் அவர்களை அன்போடு வணங்குகின்றேன். இந்த பேட்டர்ன் இப்படி பார்த்துட்டு வரப்ப நம்முடைய ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டீன் அம்மையார் ராஜேஸ்வரி அம்மையார் இருக்காங்க. அவர்களையும் அன்போடு வணங்குகின்றேன். இவங்கெல்லாம் உங்களை மிக பொறுமையாக மிக அழகாக பார்த்து கொள்பவர்கள். இந்த பேட்டனுக்கெல்லாம் மிக முக்கியமான முத்தாய்ப்பாக
செயலர். இந்த செயல்களை எல்லாம் உங்களுக்கு மிக செம்மாந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஐயா இஎஸ் செந்தில்குமார் ஐயா அவர்களையும் அவருடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் இணை செயலர் அம்மையார் நிஷா செந்தில்குமார் அம்மையார் அவர்களையும் அன்போடு வணங்கி இந்த அற்புதமான கல்லூரியிலேயே உங்களை மிகச்சிறந்தவர்களாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அனைத்து அத்துணை பேராசிரியர் பெருந்தகளையும் வணங்கி கொண்டு என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரு இலக்கிய வரலாறு எழுதணும் அப்படின்னா அண்ணனுடைய பெயர் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் சென்ட்யூ என்கிற ஒரு அற்புதமான கவிதைகளை தொகுப்பை அந்த முறையை கையாண்டு வெற்றி கண்டவர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலே எனக்கும் அவருக்குமான அற்புதமான நட்பு 2007-2008 அவர் நான் முனைவர் பயில்கிறேன், அவர் முனைவர் PhD பண்ணுறாங்க, நான் எம்ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் அந்த 2007 தமிழ் கணினியில் அவர் PhD பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான மனிதர் மணிகண்டன் ஐயா. என்னுடைய இளவல் இங்கே தொல்காப்பியத்திலே மாட்டு என்கிற அந்த முனைவர் பட்ட ஆய்வினை புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு நிறுவனத்தில் பயின்று மிக சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களையும் அன்போடு வணங்கி இங்கே இருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய பொழிவை தொடங்குகின்றேன். இன்றைய தேதி என்ன தேதி? எல்லாம் நிமிர்ந்து அழகாக உட்காருங்களேன், மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நலமாக இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சிங்க. இங்கே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? யார் கையிலையும் இந்த மொபைல் ஃபோன் இல்லை. இதே மற்ற கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னா எல்லாருமே அவர் பாட்டுன்னு பேசிட்டான், நம்ம பாட்டு நீங்கள் பார்த்துட்ருப்போம் அப்படின்னு இருப்பான். ஒருத்தன் சொல்கிறான், யார் பெற்ற பிள்ளையோ தனியாக பெண்ணாச்சிட்டு இருக்குன்றான். ஆமாம், இப்படிலாம் இல்லாமல் இங்கே அழகாக யார் கையிலும் அந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காட்சியே சிறப்பான காட்சி. 2 மாதத்துக்கு முன்பு தான் அவங்களுடைய இஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கேயும் இதே போல தான் எல்லா மாணவர்களும் கையிலையும் மொபைலே கிடையாது, அமைதியாக எல்லோரும் அமைதியாக கேட்டிருந்தாங்க. இன்றைய நாள் தேதி என்ன? இன்னைக்கு 7வது மாதம் 5/2 ஆண்டு 2-5-7. பாருங்களேன், ஃபேன்சி நம்பர் 777. இந்த நாள் அற்புதமான நன்னாள். 3த்தையும் கூட்டுங்க, 7 7 7 21. அது 2த்தையும் கூட்டுங்க, 3. தமிழில் மிக சிறப்பான சொற்கள் 3 எழுத்து சொற்கள் இருக்கு. அது உங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அன்பு 3 எழுத்து, அறிவு 3 எழுத்து இல்லையா, பணம் 3 எழுத்து, புகழ் 3 எழுத்து, எல்லாவற்றையும் காட்டிலும் செயல்படக்கூடிய செயல்தன்மை 3 எழுத்து. இப்படியெல்லாம் 3 எழுத்து உங்களுக்கு நிறைந்து இருக்க வேண்டும் என்று தான் இந்த நாள் பார்த்து உங்களுக்கு கல்லூரி தொடங்கியிருக்காங்க. இந்த நாளில் என்னை பேச வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்காகவே நீங்கள் கைத்தட்டு. எல்லாம் 3: அன்பு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், எல்லாம் பாருங்க. இந்த நாள் நல்ல நாள். சரிங்க, அதே 7, திரும்பவும் ஒரு 7, திரும்பவும் ஒரு 7, 3த்தையும் பெருக்குங்க. எப்போங்க? ஐயோ, கையில் மொபைல் இல்லையே. 7 7 49 49 × 7 அம்மா கணினி 343 343. அதை கூட்டுங்க. 4 3 7 3 10. அதை 1 கூட்டல் 0 1. இங்கே இருக்கக்கூடிய தெய்வானையம்மாள் கல்லூரியில் படிக்கிற அத்தனை பேரும் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இன்றைக்கி டேட் அது ஸ்பெஷலுங்க. நம்பர் 1 ஸ்டூடெண்ட். இங்கே படிச்சுட்டு இங்கே சேர்ந்தாவே நம்பர் 1 தான். அப்புறம் வேறு என்ன வேண்டும்? எல்லா செயல்பாடுகளும் நமக்கு கிடைக்குது. நம்பர் 1 நம்ம மாற போகிறோம். அப்போ இன்றைய நாள் நமக்கு நல்ல நாள். அதெல்லாம் விட இன்றைய நாள் சாக்லேட் டே, வேர்ல்டு சாக்லேட் டே. அனைவரும் இனிப்பானவர்கள். இன்னும் என்ன வேணுங்க? இன்னும் என்ன வேணும்? அனைவரும் இனிப்பானவர்கள். அப்போ இந்த நிலையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பெருமை தெரியுமா? யாராவது ஒருத்தர் 2 பேர் விழுப்புரம் மாவட்டம் என்று நான் அப்படி நெஞ்சுரம் கொண்டு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பெருமை? ஒருத்தர் 2 பேர் யாரும் கை தூக்குன மாதிரி இருக்கே. எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக 2 சக்தி தலங்கள் இருக்கு. ஒன்று திருவக்கரை வக்ரகாளி அம்மன் தலம், இன்னொன்று மேல்மலையனூர் அங்காளம்மன் தலம்.
2 பெரும் சக்திகள் உங்களை இங்கே காப்பாற்றி இருக்கிறது. அதை தாண்டி பக்கத்தில் மயில முருகன் கோயில் இருக்கு, இந்த பக்கம் திருக்கோயில் கோயில் இருக்கு, சுத்து வட்டாரம் முழுக்க முழுக்க கோயில் தலங்கள். அது மட்டுமல்ல, திருவக்கரையில் வரலாற்று புகழ்மிக்க ஃபசில்னு சொல்லக்கூடிய மரக்கல் பூங்கா, மண்டகப்பட்டு மிக பழமையான குடவரை கோவில், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வரலாறும் அதே சமயத்தில் ஆன்மீகமும் அதே சமயத்தில் பல்வேறு பெருமைகளை உடைய இந்த விழுப்புரத்தில் தெய்வானை அம்மாள் கல்லூரியில் பயின்று மிக சிறப்பான முறையிலே வாழ்விலே வெற்றி பெற இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி இந்த சொற்பொழிவை தொடங்குகிறேன். கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஒரு அம்மா பக்கத்தில் கேட்குது, இன்னும் ஆரம்பிக்கலையா அவரு அப்படின்னு. இன்னும் ஆரம்பிக்காமே போடிட்டு இருக்கா. எப்பொழுதும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். போன வாரம் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். ஒரு பையன் சோகமாக இருந்தான், ஒரு பையன் சந்தோஷமாக இருந்தான். என்னடா இங்கே வாடா, என்ன சோகமாக இருக்க, என்ன சந்தோஷமாக இருக்காவன்? சார் 35,000 ரூபா ஃபோன் சார், தொலைச்சிட்டு ஜாலியாக இருக்கான் சார் அவன் அப்படின்னா. 35,000 ரூபா ஃபோன் எனக்கே பகீர்னு ஆகுதுடா, எப்படிடா தொலைச்சி ஜாலியாக இருக்க? அவனை கூப்பிட்டு கேட்டேன், எப்படி ஜாலியாக இருக்க? சார் 35,000 ரூபா ஃபோன் சார், இதை பாருங்க சார்ஜர் என்கிட்ட தான் இருக்குது. எப்படி இங்கே தான் வந்தாவணும்? எந்த அளவு அறிவாளியாக இருப்பான் பாருங்க. சார்ஜர் எந்த சார்ஜரும் போட்டுக்கலாம், அவனுக்கு அறிவு அந்த மாதிரி இருக்குது. இப்போ எந்த ஒரு செயலையும் மிக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள் தான் இக்கால இளைஞர்கள். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அடிக்கடி நம்ம ஒரு விஷயத்தில் சோர்ந்து போயிடுவோம். ஏன் சார், ஏன் சோர்ந்து போவோம் நம்ம? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளை யாருமே பாராட்டலை, நம்மளை யாருமே பாராட்ட மாட்டுறாங்க. உங்களை யார் பாராட்ட வேண்டும்? பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டா? முதல்ல அவங்க தான் எதிரியே. நீ நல்லா ஓவியம் வரைஞ்சேன்னு வச்சுக்குவேன், வரைஞ்சிட்டியா இல்லையா? யார் பாராட்ட வேண்டும்? ஆசிரியர்களா? பல பணிகள் அவங்களுக்கு. சரி பார்த்தா நல்லா இருக்குமா, போயிடுமா. அப்படியே என்ன ஆச்சு, ஒரு மிகப்பெரிய ஓவியர், அவர் நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி காட்சிப்படுத்துகிறாரு. காட்சிப்படுத்தி என்ன செய்கிறாரு, எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இவருக்கு மனக்கவலை வந்துடுது. யாருமே என்னை பாராட்ட மாட்டுறாங்க, நான் நல்ல ஓவியம் வரைகிறேன், என்னை பாராட்டவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட போகிறார். யார் பாருங்களேன், ஆசிரியர்கிட்ட போகிறார். ஆசிரியர் சொல்கிறாரு, உன்னை யார் பாராட்டணும்னு நினைக்கிற? இல்லை, ஒருத்தர் கூட வாங்கிட்டு போகிறவங்க பாராட்ட மாட்டுறாங்க, என் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இந்த வருத்தம் போகணுமா, என்ன செய், இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட மட்டும் நீ பாராட்டு வாங்கிடு. அப்புறம் நீ என்ன செய்யலாம், தாராளமாக உலகமே உன்னை பாராட்டும். சொல்லுங்கள் யார் அவர் சொல்லுங்கள். நேராக அவன் வீட்டுக்கு போ, நிலை கண்ணாடி, இந்த பீரோவில் பெரிய கண்ணாடி இருக்குன்னு தெரியுமா, நிலை கண்ணாடி முன்ன நில்லு. அவர் தான் அவர். எது? அவர் தான் அவர். நான் தானே தெரிவேன்? ஆமாம், நீ தான் தெரிவேன். யார் ஒருவர் தன்னை பார்த்து, பா நான் இன்னைக்கு அழகாக இருக்கேன், நான் இன்னைக்கு அறிவாக இருக்கேன், என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, அப்பா என்னுடைய மேக்கப் நல்லா இருக்குது, ஒரு முறை சொல்லி பாருங்களேன். அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே அவங்க 4 பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு அழகாக இருக்கியே, இன்னைக்கு அறிவாக இருக்கிய, நல்லா பதில் சொன்னீங்க, கையெழுத்து நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்முடைய திறனை, நம்முடைய அழகை, நம்முடைய அறிவை நாம் பாராட்டவில்லை எனில் வேறு யார் பாராட்டுவார்? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னிலேருந்து கை கொள்ளலாமா? தினம்தோறும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா எழுதிருக்கீங்களா, இன்னைக்கு நல்ல கையெழுத்து அழகாக இருக்குது, இன்றைக்கி சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படி நீங்கள் உங்களை பாராட்டுங்களேன். நீங்கள் எழுதுகிறப்ப பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்லும், கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது, குட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மை நாம் பாராட்டினால்தான் அடுத்தவர் கூட நம்மை பாராட்டுவார்கள். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒருத்தன் மனசு ஒடிஞ்சு போய் இப்படியே போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா நான் இன்றைக்கி ஒரு ஓவியம் ஒன்று வரைஞ்சி மக்கள் அங்கே எங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த விழுப்புரம் பஜார் மாதிரி, அந்த பஜார் மாதிரி இடத்துல பெரிய ஓவியத்தை அப்படி காட்சிப்படுத்தினேன். கீழே ஒரு வாசகத்தை எழுதி வச்சேன், இதை யாராவது பிழை இருந்தால் திருத்தவும் அப்படின்னு போட்டிருந்தேன். பிழை இருந்தால் திருத்தவும். நேராக சாயங்காலம் ஆச்சு, வந்து பார்த்தேன் எல்லா இடத்துலையும் இந்த தப்பாக போட்டுருந்தது. ரொம்ப வருத்தமாயிருச்சுமா அப்படின்னு. அம்மா கூப்பிட்டாங்க, இன்றைக்கி என்ன செய்ய, திரும்பவும் அதே போல் ஒரு ஓவியத்தை வர, பிழை இருந்தால் நீங்களே இதை திருத்தி கொண்டு செல்லவும் அப்படின்னு போட்டுரு அப்படின்னு அப்படியே எழுதி வச்சான். ஒருத்தர் கை வைக்கல. சாயங்காலம் போய் பார்த்தா ஒருத்தர் கை வைக்கல. என்னன்னு பார்த்தா குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள்.
நிறையை காண்பவர்கள் நிறையை மட்டுமே காண்பார்கள். ஆகவே யார் உங்களை குறை சொன்னாலும் நமக்கு இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிக்க, நிச்சயமாக நீங்கள் வளர முடியும். இத்தனை பேர் குறை சொல்லிகிட்டே இருப்பான். அந்த குறைகளை மட்டுமே நீங்கள் காதில் வாங்கினால் வளர்ச்சி நிச்சயமாக இருக்காது, தாழ்ச்சியாகத்தான் இருக்கும். இப்போ பார்ப்போம், நிறைய இடங்களில் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னும் பெண், ஆணுக்கு பின்னும் பெண்ணுன்னு வாங்க. உண்மையாகவே அது கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு பெண்ணுக்குள் தான் ஆண் இருக்கிறாள். ஃபீமேல் ஸ்பெல் பண்ணுங்க பார்ப்போம். FEMALE. ஃபீ தனியாக எடுங்க, மேல் தனியாக எடுங்க, இல்லையா? மேல் தனியாக போடுங்க, அதில் எங்கேயாவது ஃபீ இருக்கா? இல்லை. ஃபீயோட சேர்த்து போடுங்க, ஃபெமினைன். ஃபீமேல், உங்களுக்குள் தான் ஆண் இருக்கிறார். ஷீ, SHE. எஸ் தனியாக பிரிங்க, ஹீ தனியாக பிரிங்க. ஹீக்குள்ளே ஷீ இருக்கா? இல்லை, ஷீக்குள்ளே தான் ஹீ இருக்குது, இல்லையா? அதே போல் நம்ம என்ன சொல்லுவோம், உமன் இல்லை விமன் சொல்லுவோம், WOMEN. அப்போ மேன் அதுக்குள்ளே தான் இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் நமக்கு பின்னாடி, ஆண்களுக்கு பின்னாடி நம்ம கிடையாது, நமக்குள் தான் ஆண்கள் இருக்கிறார்கள். ஹெர் கூட பாருங்களேன், HER, இல்லையா? அதில் கூட பார்த்தீங்கன்னா முழுமையான இதுதான் இருக்கும், நமக்கு பார்க்கலாம். இப்போ பெண்ணின் பெருமை மிக்கவர்கள் நீங்கள் என்பதை ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொண்டே இருங்கள். சரிங்களா? சரி. இப்போ பல இடங்களில் பார்க்குறோம், வீட்டுக்கு போகிறீங்க வரீங்க, வீட்டில் அப்பா அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் நிச்சயமாக உண்மையாக இல்லையா? பல பேர் ஆமான்றாங்க, பல பேர் சொல்லலாமா வேணாவான்றாங்க. இப்போ இது எடுத்தாங்க வை, அதை எடுத்தாங்க போ, இதை எடுத்தாங்க, சாப்பிட்டு தட்டு கழுவுமா, இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் காதல் அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் உங்களை பென்சிலாக நினச்சிக்கங்க, அவங்கள ரப்பராக நினச்சிக்கங்க. பென்சில் பேசுது, எப்போ பார்த்தாலும் நான் அழகாக எழுதிக்கிட்டே இருக்கேன், நடுவில் தப்பு வருது, அதை ரப்பராகி நீ எப்படி அழித்து அழகாக்குற அப்படின்னு கேட்குது. ரப்பர் சொல்லுது, நீ தவறில்லாமல் அழகாக எழுத வேண்டும் என்னால்தான் நான் என்ன செய்கிறேன், உன்னை அழித்து அழகாக்கிட்டே இருக்கேன். கரைஞ்சி போனாலும் பரவாயில்ல, நீ அழகாக இருக்கணுன்றதுக்காக, உன்னுடைய கையெழுத்து அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி அடித்து கரைகிறேன் அப்படின்னு சொல்லுதான். அப்போ நாம் பென்சிலாகவும் நம்முடைய பெற்றோர்கள் கரைந்தாலும் நம்மை திருத்தக்கூடிய ஒரு ரப்பராகவும் இருப்பதனால்தான் நாம் நிம்மதியாக வந்து சென்று கொண்டிருக்கிறோம். மனசில் வச்சுப்பீங்களா இனி? அப்போ அவங்க திட்டினா, அவங்க பேசுனா பே அப்படின்னு சொல்லுவீங்களா? வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு பணியையும் செய்து பாருங்கள். அதே போல் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் +2 முடிச்சிங்க, அழகாக முதல் ஆண்டில் முதல் நாளில் வந்து உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, எவ்வளவோ கனவுகளோடு அம்மா இருப்பாங்க. இன்றைக்கி முதல் நாள் காலேஜ் எப்படி இருந்துச்சு பாப்பா சொல்லுங்கள் அப்படின்வாங்க, இல்லையா? உனக்கு வேறு வேலை இல்லை, சும்மா இருக்க மாட்டேன், டிவி பார்த்தியா, ஆன் பண்ணு, சீரியல் பாரு சொல்லலாமா? அப்பா கேட்பார் ஆசையா, எப்படி இருந்தது இன்றைக்கி, என்னெல்லாம் சொன்னாங்க, உனக்கு வேறு வேலை இல்லையே, சும்மா இருக்க மாட்டீங்களே, ஃபோன் எடுத்துருங்க, இல்லையா? அவர்களை மதியுங்கள், அப்போ தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள். அவங்கள மதித்து கொஞ்சம் இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு வாழ்வியல் தத்துவங்கள்லாம் சொன்னாங்க, நல்லதெல்லாம் சொன்னாங்க, எப்படி இப்போ படிக்க வந்திருக்கீங்க அதை சார்ந்து சொல்ல போகிறேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர போகிறேன், இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, நீங்கள் சொல்வதை கேட்டு அவர்களே இங்கு வந்து அமர்ந்த சந்தோஷத்தை அடைவார்கள். உண்மைப்பா, எனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, உனக்கு சொல்லியிருக்காங்க பற்றியா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்குது. ஒன்று வேணாம், இன்றைக்கி சாயங்காலம் போயிட்டு ஒரு டீ ரெடி பண்ணுங்க, ஒரு கப்பில் கொண்டு வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கொடுங்க, தேங்க்ஸ்மான்னு சொல்லுங்க வருவாங்க. ஏன், என்னை நல்ல கல்லூரியில் அழகாக சேர்த்து விட்டுருக்கீங்க, பாதுகாப்பாக சேர்த்து விட்டுருக்கீங்க, அற்புதமான பேராசிரியர்கள், நல்ல வரக்கூடிய டெலிகேட்ஸ் நல்லபடியாக வந்தாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இந்தாங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்களேன். வாழ்நாளில் உங்களுடைய முதல் கல்லூரி நாள் என்றுமே அவர்களும் மறக்க மாட்டார்கள், நீங்களும் மறக்க மாட்டீர்கள். குறித்து வைத்துலாமா? ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? லைஃப் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. லைஃப் ஃபோர்ஸ் என்ன சார்? லைஃப் ஃபோர்ஸ்னா, சின்ன குழந்தை பிறந்த ஒரு மாதம் 1.5 மாதமான குழந்தை, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, உங்கள் அக்கா குழந்தை, உங்களுடைய அண்ணன் பிள்ளைங்களாம் இருப்பாங்க, இவ்வளோ தான் இருக்குங்க, அதை கீழே போட்டிருப்பாங்க. உங்களை பார்க்கும், நீங்கள் இப்படி போனாலும் பார்க்கும், அப்படி போனாலும் பார்க்கும். ஒரு 2 மாதம் ஆகும், கவனிக்கும், 2 மாதம் ஆகும். அப்படியே பொறுமையாக அசைஞ்சு பொத்துன்னு கவுரும். பார்த்துருக்கீங்களா? பொத்துன்னு கவுந்து என்ன பண்ணோம், உங்கள் நடக்கிறத நீங்கள் அப்படி கால் போகும் இல்லையா, அதை பார்த்து அது 2 காலையும் உதைக்கும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கு. அப்படியே பொறுமையாக தூக்கி நடக்கிறப்ப அது 2 காலை உதைக்கும், அதையும் கவனிச்சிருப்பீங்க.
அப்புறம் உட்காரும், பத்திரமா உட்காந்துட்டு கவனிச்சு ஆடிக்கிட்டே கவனிக்கும். பொறுமையாக நீங்கள் நடக்கிறத பார்த்துட்டு பொறுமையாக எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். அப்படியே தத்தி 2 நடக்கும், திரும்ப பொத்துன்னு உட்காந்துக்கும், திரும்ப எந்திரிக்கு நடக்கும், பொறுமையாக ஆரம்பிக்கும். அப்புறம் நடக்கிறது போக திரும்ப ஓட ஆரம்பிக்கும். அப்படியே ஓட நமக்கு என்ன ஆகுங்க, அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஃபோர்ஸ் நமக்கு எப்போ சார் அது வந்து நின்று போச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு 6வது 7வது 8வதுல அப்படியே நின்று போச்சு. அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கு தான் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது 6வது முடிச்சிரு, நல்ல வேலைக்கு போயிடலாம். 6வது 7வது முடிச்சிரு, நல்லா 8வது முடிச்சிரு போயிடலாம். 10 நல்ல 10 முடிச்சுன்னா 11 12 நல்ல கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை, வாத்தியார் திட்டே கூட அடிக்க மாட்டாங்க. அப்படியா? 12 11 முடியும், 11 12 முடிஞ்சிடும். எப்படியாவது +2 மட்டும் முடிச்சுட்டு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி, இப்போ வரைக்கும் அந்த வார்த்தை போயிட்டே இருக்கும் குடும்பத்தில், இல்லையா? உண்மைதானே? பல பேர் தலையாட்டுறதை பார்த்தா பயமாக இருக்குது, இல்லையா? ஆனால் அந்த லைஃப் ஃபோர்ஸ் நமக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. அடுத்தவங்க ஒருத்தவங்க கிளம்பு தள்ளுதான் தள்ளிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. அது குழந்தையில் இருந்த அந்த லைஃப் ஃபோர்ஸ் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம ஜெயித்துக்கிட்டே போகலாம். அப்படி என்ன செய்யலாம்? அற்புதமாக வெற்றி காணுகிட்டே போகலாம். நீங்கள் பார்க்கலாம், இவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், இவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் சிலர் மட்டுமே பிஸ்னஸில் பெரிய ஆளாக வராங்க, சிலர் மட்டுமே என்னதுங்க பரதநாட்டியத்தில் பெரிய ஆளாக வராங்க, நடிகர்களில் பெரிய ஆளாக இருக்காங்க, சிலர் மட்டுமே மிகப்பெரிய பேச்சாளராக இருக்காங்க. ஏன் சார்? அந்த லைஃப் ஃபோர்ஸ் அவங்களுக்குள்ளே இருப்பதனால் மட்டும்தான் மிகச்சிறந்தவர்களாக மாறுகிறார்கள். நமக்கு அந்த லைஃப் ஃபோர்ஸ் இல்லை, போதும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பயோ கிளாக் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைக்கலாம், சார் நம்ம வந்து பயோ கிளாக்னா என்ன சார்? காலையில் வெடிகாலம் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு மனசில் வைங்களேன், கடிகாரம் 4:30க்கெலாம் உங்கள் கண்ணை டக்குன்னு முழிச்சுக்கோங்க. அதுதான் சார் பயோ கிளாக். நீங்கள் செட் பண்ணுறது தான் உங்களுடைய உடல் கேட்கும். நீங்கள் மைண்ட்குள்ளே நினைங்களேன், இந்த ஃபஸ்ட் இயரில் நான் நல்ல மதிப்பெண் எடுப்பேன், ஃபஸ்ட் கிளாஸில் மதிப்பெண் எடுப்பேன், லீவு போட மாட்டேன், எனக்கு உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பணப்பிரச்சனை எதுவுமே வராது, நான் அழகாக வந்து படிச்சுட்டு ஸ்கில்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு 3 வருஷம் முடிஞ்ச உடனே இதே காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நம்ம மிஸ்டர் சாய் கணேஷ் சார் அவர் மூலமாக நான் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய கம்பெனியில் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகுவேன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்களேன். கண்டிப்பாக அந்த பயோ கிளாக் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம பயோ கிளாக் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ பஸ்ஸு வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் நில்லுங்க, தானாக பஸ் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வீட்டிலே ஆரம்பிச்சிருங்க, 8:15 பஸ்ஸு வந்துடும் நினைங்களேன், டக்கு நீங்கள் போய் நின்று 8:15 பஸ்ஸு தானாக வரும். பயோ கிளாக் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ அந்த பயோ கிளாக் யூஸ் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கையை நாம் அழகாக ஃப்ரேம் செய்ய முடியும். இந்த பயோ கிளாக் இல்லை அப்படின்றனால தான் பல பேர் பல இடங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா மிக சிறப்பான முறையில் நம்ம என்ன செய்யணும்? லைஃப் ஃபோர்ஸோடு நீங்கள் இது பண்ணணும். சரி, எனக்கு அடுத்து சில பேர் சொல்கிறாங்க, சார் எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியே இருக்க மாட்டேங்குது சார், எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியே கிடையாது அப்படின்ற. மகிழ்ச்சி எங்கே இருக்கும்? யோசிச்சு பாருங்கள், மகிழ்ச்சி எங்கே இருக்கும்? யார்கிட்ட இருக்கும்? ஒரு அழகான பாட்டு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாராலையும் நமக்கு நல்லதோ யாராலையும் கெட்டதோ கிடையாது. இந்த செய்வினை இல்லையா, பில்லி சூனி ஏவெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு முறை வகுப்பில் கேட்டிருந்தேன், தமிழ் கேள்வி, இலக்கண கேள்வி, செய்வினை என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் எழுதியிருக்கான், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு தகடு, 2 தாயத்து வைத்து சுருட்டி வைத்தால் அதுதான் செய்வினை. அது நமக்கு பகைவர் யாராக இருந்தாலும் அவங்க வச்சா செய்வினை அப்படின்னா. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேங்க, பஸ்ஸுக்கு சீட்டு பிடிக்க நம்மால் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? விழுப்புரத்தில் 2 பேர் இருந்தாங்க. இப்போ நான் 2006 பார்த்தேன், டவுன் பஸ்ஸில் மயிலம் டவுன் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தேன். ஒரு ஆள் வேகமாக வந்தான், அந்த கூட்டம் அவ்வளோ கூட்டம், ஒரு சீட்டில் ஒன்று மட்டும் வச்சான், எல்லாம் திப்புன்னு. ஏன்னா அந்த சீட்டை மட்டும் யாரும் கை வைக்கல, எல்லாம் அங்கே உட்காந்துட்டான். என்னடா வச்சுருக்கான்னு எட்டி பார்த்தா ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தகடு மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் உட்கார மாட்டான் அந்த இடத்துல. அப்படி இருக்கு. அதாவது பரவாயில்ல, இதில் இங்கே மெட்ராஸில் தாம்பரத்தில் பல்லு செட்டு கழட்டி வச்சது கேள்வி, என்னவோ ஏதோன்னு எவனும் உட்காரக்கூட இல்லை. இப்போ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ அது மாதிரிலாம் எல்லாமே மகிழ்ச்சி எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. ஒரு முறை ஒரு ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன், 9ஆம் வகுப்பு அந்த வகுப்பு. அன்னைக்குன்னு தமிழ் ஆசிரியர் லீவு போட்டார்.
அறிவியல் ஆசிரியர் வந்திருக்கார், உட்காந்து நின்றுட்டுருக்கார். அன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் அந்த இவங்க டிஓ சிஓலாம் வந்தாங்க. பசங்களை எல்லாம் படிடா அப்படின்னு சொல்லிட்டார். பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். ராமாயணம் சார் என்ன பண்ண நடத்தினா, தமிழையா நேற்று நடத்தினார், சரி படிச்சுன்ற அப்படின்னு படித்தோம். அவர் அப்போ தான் வெளியூர்லேருந்து வடமாநிலேருந்து வந்திருக்கார் அந்த அறிவியல் ஆசிரியர். இப்படி போன அந்த டிஓ உள்ளே வந்தார். பசங்க எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்க. என்ன படிச்சுட்டு இருக்காங்க சார்? பசங்க எல்லாம் என்னடா படிச்சுட்டீங்க? கம்பராமாயணம் படிச்சுருக்காங்க சார். சார் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாம் சார். இது சொல்ல முடியாது, நான் அறிவியல் வாத்தியார், இவங்கெல்லாம் தமிழ் பசங்க, தமிழ் கிளாஸ் இப்போ இது அவர் லீவுன்னு சொல்ல முடியாது. கேள்வி கேட்கலாம் சார். ஜனகரின் வில்லை உடைத்தது யார்? வில்லை உடைத்தது யார்? பச்சை சட்டை எந்திரி சொல்லு பார்ப்போம். பொறுமையாக எந்திரிச்சான். தொண்டை தண்ணி வந்து இல்லையா? சார் நான் 8வது வேறு ஸ்கூலில் படித்தேன், 9வது இங்கே தான் வந்திருக்கேன். சத்தியமாக எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்மந்தம் இல்லை சார். எவன் உடைச்சான்னு தெரியல. டேய் ஏடா ஜனகரின் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உட்கார சிவப்பு சட்டை எந்திரி. அவன் ஆளு கால் நடுங்கி பொறுமையாக எந்திரிச்சான். வேத்து ஊத்துது. நீ எந்த ஊரா? பக்கத்து ஊர் தான் சார். ஜனகர வில்லோட உடைச்சது யாரு ஒழுங்கா சொல்ற அப்படின்னு. சார் முன்சாமி கூட இருக்கிறான் சார், பக்கத்தில் ராமசாமி இருக்கிறான் சார். 2 முட்டாய் கூட வாங்கி கொடுத்தான். அவன் பையில் வச்சுருந்தான், நான் அதை வேணா திருடி எடுத்துட்டேன். ஆனால் அந்த வில்லை மட்டும் நான் உடைக்கல சார். சத்தியமாக நான் வில்லை உடைக்கல சார். தள்ள அடிச்சிக்கினா. ஐயோ இப்படி திரும்பினார். வாத்தியார் நிற்கிறார். ஐயோ இங்கே வாயா, ஜனகரின் வில்லை உடைச்சது யாரையா அப்படின்னார். அரே பாய், ஏன்னா அவர் வடநாட்டிலையும் வந்திருக்க அறிவியல் வாத்தியார். சார் நம்பில்கோ இப்போதான் வந்திருக்கு சார், இன்னைக்கு தமிழ் வாத்தியார் லீவு சார், நான் சப்ஸ்டியூட்காக வந்திருக்கேன் சார். சரியா, ஜனகர் வில்லு உடைச்சது யாரையா? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். டே யார் அந்த வில்லை உடைச்சது ஒழுங்கா சொல்று. பெரிய டிஓ வந்திருக்கார், அவர்கிட்ட சொல்லிடணும். பெரிய பிரச்சனையாக போயிருப்போது யார் உடைச்சது மரியாதை சொல்கிறேன்னு. இவர் தள்ள அடிச்சுட்டு நேராக எச்எம் ரூம் போனார். எல்லாரையும் கூட கூப்பிட்டு போகிறார். என்ன சார் இது, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? சார் 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 உட்காருங்க. ஏமா தண்ணி எடுத்துணுவா சாருக்கு? கொடுத்தாச்சு சார். 9ஆம் கிளாஸுக்கு போகிறேன், பசங்க கிட்ட கேட்குறேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஜனகருடைய வில்லை உடைச்சது யாருன்னு கேட்குறேன், சொல்ல மாட்டான் சார். சொல்லுங்கள் சார், என்னதான் சார் இது அப்படின்னார். அவருக்கு வேத்து ஊற்றிருச்சு பிரின்ஸிபாலுக்கு. யாருக்கு? நம்ம ஹெச்எம்க்கு. மா கேட்டை போட்டு, அந்த கேட்டை போட்டு சீக்கிரம் போட்டு, இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல், எல்லா வாத்தியரும் கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு. ஏதோ வில்லு உடைச்ச பிரச்சனையாமே, ஏதோ 9ஆம் கிளாஸில் எவன் வில்லை உடைச்சான், பரிசையில் நிற்கவே எல்லாத்தையும் அப்படின்னார். சார் உங்களை தான் நான் கேட்குறேன், ஜனகர் வில்லு உடைச்சது யார் சார்? சார் 1/2 மணி நேரத்தில் நான் கண்டுபிடிச்சிடறேன் சார். இது 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடறேன். நல்லா நிற்கவே பாடா நிற்கவே. தலைக்கு மேலே தள்ள அடிச்சுக்கிட்டு ஸ்கூலு வாத்தியார் எல்லாரையும் போனார். அங்கே மாவட்ட ஆட்சியரகத்தில். அவங்களும் வடநாடு தான். வாங்க சார் வாங்க உட்காருங்க, என்ன பிரச்சனை மேடம்? அதை ஆரம்பித்தார். கம்பராமாயணம் அது ஜனகர் வில்ல உடைச்சது யார்? சார் இருங்க, எல்லா சிஓடியும் கூப்பிட்டுருவோம். நம்ம இப்போ எல்லா ஸ்கூல் பசங்களும் கூப்பிட்டுருவோம். வீட்டுக்கு போய் எப்பாடான்னு உட்காந்தார். என்னங்க டென்ஷனாக இருக்கீங்களா? ஆமாம். வீட்டில் அவங்க வீட்டுக்கார அம்மா ஒரு கப் காஃபி கொண்டாமா கொண்டார். என்ன டென்ஷனுங்க? இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனேன், கம்பராமாயணம் படிச்சுட்டு இருக்கான், ஜனகர் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன், யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாம்மா. நம்ம சுப்பிரமணிய செட்டியார் தான். ஏதோ சுப்பிரமணிய செட்டியாரா? அவர் எப்போ உடைச்சாருங்க? முந்தானேத்து பாரதம் குத்து வச்சாங்களா, மறுநாளே ராமாயணம் குத்து வச்சாங்களா? ராமாயணம் குத்துல ராமர் வேஷம் போட்டு சுப்பிரமணிய செட்டியார் அவர் தான் பட்டாருன்னு வச்சார். நான் தான் பார்த்தேனேன்ட்டு. ஐயோ இப்படிப்பட்ட ஞான சூன்யங்களால் நான் என்ன செய்கிறது? இப்போ மகிழ்ச்சி என்பது உண்மையாகவே நமக்குள்ளே தான் இருக்குதுங்க, வேறு யார்கிட்டையுமே கிடையாது. ஒரு அரசன், மிகப்பெரிய அரசன், ரொம்ப சோகமாக காட்டுக்குள்ளே போனான். போய் குரு கிட்ட போய், குருவே வணக்கம் அப்படின்னா. வணக்கம் சொல்லுப்பா, என்கிட்ட 5-6 தேர் இருக்குது, இப்போ BMW கார் மாதிரி. பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது, இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லையா? நிறைய ஏவலாளர்கள் இருக்காங்க, குர்கா மாதிரி இல்லையா? அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ எல்லாம் இருக்குது, வசதிகள் அத்தனை இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று இல்லை குருவே. என்னது? என்னது?
செல்ஃபோன் இல்லைன்றாங்க யாரோ, அது இருந்தால் முடிஞ்சு. நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லை குருவே. சரி, உன் கண்ணிற்கு என்ன தெரியுது? பூங்கா தெரியுது. எவ்வளோ பூக்கள் இருக்குது? நிறைய இருக்குது. அதுக்குள்ளே போ, நிறைய பட்டாம்பூச்சிகள் வரும். அதில் ஒன்றே ஒன்று, அதுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பொறுமையாக பிடிச்சி கையில் கொண்டு வான்னார். நம்ம எஜமான் பட மாதிரி என்ன பண்ணார்? வேஷ்டி கிஷ்லாம் எடுத்துக்கின்னு அது எடுத்துக்கின்னு போகிறாரு விகுன்னு பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக. எவ்வளோ விழுந்து எழுந்து வாரினார். தூரம் 4 காவலர்கள் பார்க்குறான். என்னடா இது ராஜாவுக்கு வந்த சோதனை, தனியாக சுற்றின்னு இருக்காரு. இல்லைடா பட்டாம்பூச்சி பிடிக்கிறாரா, குரு சொல்லியிருக்காருல்ல. ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்க முடியும், ஒன்று கூட குருவே மன்னிச்சிருங்க, நான் நிம்மதி கேட்டு வந்தேன், சந்தோஷத்தை கேட்டு வந்தேன், இது மாதிரி என்ன வந்து இது மாதிரி அலைய விட்டீங்களே அப்படின்னா. சரி வா, அப்படி கூட கூப்பிட்டு போகிறார். எங்கே? ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். அதுவும் மிகப்பெரிய அழகான பூங்கா. கூப்பிட்டு போய் நின்னார். கொஞ்ச நேரம் நெல் அப்படின்னு. நிறைய பட்டாம்பூச்சிகள் அங்கே சுற்றிட்டு அந்த ராஜா மேலே வந்து உட்கார்ந்தது. நீ எதை தேடின? பட்டாம்பூச்சி தேடணும். அதுக்கு முன்னே மகிழ்ச்சி. நீ எங்கே வந்து நின்று இருக்க? ஒரு இடத்துல அமைதியாக நின்று. எது வந்து உங்ககிட்ட சேர்ந்தது? நீ தேடின பட்டாம்பூச்சி. அமைதியாக நிம்மதியாக ஒரு இடத்துல நீ உன்னை கவனித்தால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தானாக உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம சந்தோஷத்தை தேடி சினிமாக்கோ, சந்தோஷத்தை தேடி இந்த ஃபோனையோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இருக்கின்ற நிம்மதி குறையும். சரியா? குட். ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? சார், என்கிட்ட எல்லாம் இருக்குது சார், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? என்கிட்ட எல்லாம் இருக்குது, டேலண்டான ஆள், பயங்கர அமைதியாக இருப்பேன் இல்லையா, ரொம்ப அன்பாக இருப்பேன், ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல. ஒரு பெரிய அறை, ரொம்ப பெரிய ரூம், இது மாதிரி ஜன்னல் நிறைய இருக்குது, 4 மெழுகுவர்த்திகள் எரியுது, திறந்துருக்கு, காற்று பொறுமையாக வீசுது, முதல்ல தென்றல் மாதிரி வீசுது, கொஞ்சம் அப்படி ஸ்பீடாகுது. ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி என்ன செய்யுது? அப்படியே அந்த ஒளி தீபம் அப்படியே இதுவாகிட்டு முடியல, அதால் டக்குன்னு அணைஞ்சிருச்சு. 2வது இன்னும் கொஞ்சம் காற்று அதிகமாக வீச, 2வதும் அதால் முடிஞ்ச வரைக்கும் நின்று எரிய பார்க்குது, முடியல, அணைஞ்சிருச்சு. 3வதும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று நான் எரிஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு எரிஞ்சது, முடியல, அணைஞ்சிருச்சு. 4வது மட்டும் அப்படி ஒரு ஓரமாக அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ காற்றடிக்குது, அப்படியே சாஞ்சு கொடுத்து எரியுது. அப்படியே ஒரு சின்ன பையன் வந்தான், 4 மெழுகுவர்த்தியும் பார்த்தான். மெழுகுவர்த்திட்ட பேசுகிறான், மெழுகுவர்த்தி பேசுது. காற்று அடித்தது, முதல்ல நீ எவ்வளோ முயற்சி பண்ண அழிஞ்சிட்ட, 2வதும் போயிடுச்சு, 3வதும் போயிடுச்சு, 4வது நீ மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கியே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். முதல்ல இருந்தது பேர் அன்பு, 2வது இருந்தது பேர் அமைதி, 3வது இருந்தது பேர் அறிவு. இந்த 3மே அழிந்தாலும் நம்பிக்கைன்ற ஒரே ஒரு மெழுகுவர்த்தி கடைசியில் இருந்ததுன்னா அதன் வழியாக அன்பையும் ஏற்றலாம், அறிவையும் ஏற்றலாம், அமைதியும் நிலைநாட்டலாம். ஆகவே என் பெயர் நம்பிக்கை என்றது. நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றையும் சாதிக்கலாம். யானைக்கு பலம் அதன் தும்பிக்கை, நமக்கு பலம் சத்தமா சத்தமா. தெய்வானையம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு காலடி எடுத்து வச்சு 3ஆம் ஆண்டு எடுத்து வெளியில் வைக்கிறப்ப இங்கே கொடுத்தது டிசி, வாங்கிறது பிளேஸ்மெண்ட்டில் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வாங்கிட்டு போகணும். 2 ஷீட்டுக்காக தான் வந்திருக்கோம், ஒன்று கொடுத்துருக்கோம், இன்னொன்று வாங்க போகிறோம். அதுக்காக மட்டுமே நீங்கள் உழைக்க வேண்டும். சரியா? குட். இன்னொரு கதை ஒன்று சொல்லாமா? ரெடியாக இருக்கீங்களா? நம்ம கதையால் வளர்ந்தவர்கள், தாத்தா பாட்டிகள்லாம் நமக்கு கதை சொல்லியே அழகாக சோறு ஊட்டினாங்க, அப்பா அம்மா கதை சொல்லியே சோறு ஊட்டினாங்க. இப்போ இதை சொல்லி தான் சோறு ஊட்டுறாங்க. சாப்பிட்லையா? எடுத்து வச்சுக்க, இன்ஃபோபெல்ஸ் ரிங்கிங் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது? பார்த்துட்டே இருக்கு, வாயில் சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன ஊட்டினாலும் தின்னுட்டு இருக்குது, பாட்டு தின்னுட்டு இதை பார்த்துக்கிட்டே. கதை சொல்லிகள் நம்மள நிறைய பேர் குறைஞ்சே போயிட்டாங்க. இந்த கதைகளால் நாம் வளர்ந்தவர்கள். எவ்வளவு கதைகள் நாம் கேட்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்வு இன்பமயமானதாக இருக்கும். கதைகள் இல்லை என்றால் நம்முடைய காலம் நிறைவடைந்து விட்டதுன்னு அர்த்தம். வெறுமையாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அழகான ஒரு கதை. ஒரு பெரிய
மாகாணம், அதாவது யுஎஸ்ஏ, அமெரிக்காவில் அந்த மைக்ரோசாஃப்டுடைய தலைவர் பேர் என்ன? நிறுவனர் பேர் பில் கேட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில் கேட்ஸுடைய நிறுவனத்துக்கு ஒபாமா போயிருந்தார். மிகப்பெரிய நிறுவனம், பல அடுக்குகள் கொண்ட நிறுவனம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜோகோ இருக்குது. ஜோகோ ஹெச்ஆர்னுடைய அற்புதமான நண்பர் சார்லஸ் ஐயா இருக்காங்க. அந்த ஜோகோ நிறுவனம் போல் பல மடங்கு கொண்டது மைக்ரோசாஃப்ட். எவ்வளோ பெருசு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒபாமா கேட்குறார், இங்கே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க? அவர் பல லட்சக்கணக்கு சொல்கிறார். அவ்வளோ பேரில் யுஎஸ்ஏயில் பிறந்து வளர்ந்து படித்து வேலை வாங்கினவங்க எத்தனை பேர்னா ஒன்லி 20%. என்ன சொல்கிறீங்க? ஆடி போயிட்டார் ஒபாமா. என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை மட்டும் செய்வாங்க, ஒர்க்கு மட்டும்தான் செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. மற்றவங்க ஒரு 30% ஃபாரினர்ஸ், அதர் கண்ட்ரிஸ், ஜெர்மன், இட்டாலி, அங்கே ஃப்ரான்ஸ், அங்கேருந்து வரும். மித்தவங்க 50% பேர் இந்திய மக்கள் அப்படின்னார். ஒபாமாவுக்கு ஒன்றும் புரியல. பெரிய அதிபர், அமெரிக்க அதிபர், நேராக மிகப்பெரிய பல்கலைக்கழகம் எதுங்க அவங்களுடைய அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு போகிறார். உடனடியாக நடக்குது எல்லாம். காலையில் இந்த நிறுவனத்தை வந்து பார்க்குறார், மத்தியானம் அங்கே மீட்டிங். அவ்வளோ பெரிய மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு 100 ஆண்டுகளாக கம்ப்யூட்டரோடு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் அவங்களுக்கு 100ல் ஒருத்தருக்கு 2 பேர் கம்ப்யூட்டர் தெரியுது. எங்கே? இதில் நம்ம சென்னை, அப்புறம் வந்து இந்தியா முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் 100 ஆண்டுகளாக அந்த கம்ப்யூட்டரோட விளையாடிட்டு பழகப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களில் 20% பேர் தான் மைக்ரோசாஃப்ட் போகிறீங்க. மித்தவெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. எல்லாம் அப்படியே தலை குடிகிறாங்க கீழே. நம்மளால் என்ன பண்ணுவான், வாவ் 20% போகிறோமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்க யாருமே தலை குனிகிறான் எல்லாருமே. அப்போ அங்கே நம்முடைய பேராசிரியர் போல் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், இந்திய பேராசிரியர் பராக் ஒபாமா, நாங்கள் என்ன பேச அனுமதிப்பீங்களா அப்படின்றாங்க. சரி பேசுங்க வாங்க அப்படின்ற. உங்களுடைய அமெரிக்க மாணவர்கள் 100 ஆண்டுகள் அல்ல 200 ஆண்டுகள் கம்ப்யூட்டர் கையில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்குரிய ஸ்கில்ஸ் ரொம்ப குறைவு. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அவர்களுக்கு படிப்போடு ஒழுக்கமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே அவர்களால் மட்டுமே இங்கு ஜெயிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அதிகமாக படிப்பை தாண்டி அவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸ் அதிகமாக இருப்பதனால்தான் உங்கள் நாட்டிற்கு எங்களுடைய மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். உங்கள் நாட்டுக்கு எங்கள் மாணவர்கள் வராங்கன்னு சொல்லலை, தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒபாமா எந்திரிச்சு அவரே கைத்தட்டார். எதுக்காக? நம்முடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட மெழுகுவர்த்திகளாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் முன்னே உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவர்கள் அவருடைய அறிவை உங்களுக்கு தாரை வார்த்து உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எப்படியாவது உயர்ந்து பறந்து சென்று விடுங்கள் என்று சொல்லி அவருடைய அறிவை மிகத் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த அறிவை பெறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆக என்ன செய்யணும்? நம்ம உழைக்கணும், அறிவை பெறணும், அதே சமயத்தில் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? எதுக்கு சார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறீங்க? சென்னை பிள்ளைகள் இப்போ எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பிள்ளைகள் எல்லாம் வந்து மிக விரைவில் வேலை வாங்கிடுவாங்க, ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக வேலை வாங்கிடுவாங்க. எப்படி சார் சொல்கிறீங்க? அவங்களுடைய கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்திருக்கீங்க, ஒரு 6 மாதம் கழித்து NPTEL, ஸ்வயம், மூக் அது போன்ற கோர்ஸில் அவங்க வந்து உள்ள என்ட்ரி ஆவாங்க. அதே சமயத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கக்கூடிய கோர்சஸ்லாம் இருக்குது, சின்ன இது இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வந்திருக்கீங்க, BSc AI ஆர்டிஃபிஷியல் வந்திருப்பீங்க, BSc DS வந்திருப்பீங்க, BSc IT வந்திருப்பீங்க, BCA வந்திருப்பீங்க. இதுபோல் பல்வேறு கணினித்துறை சார்ந்தல் வந்திருப்பீங்க. இவங்க வெறுமனே நம்முடைய பாடத்திட்டத்தை மட்டுமே சார்ந்திருந்து அந்த கல்வியை மட்டுமே பயிலாமல் இங்கே நம்முடைய கல்லூரியிலே ஆட் ஆன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை படிச்சுக்கிட்டே வரீங்க, இது சார்ந்து உங்களுக்கு உங்களுடைய பாடத்திட்டத்தில் இல்லாத சில கோர்சஸ் நடத்துவாங்க இங்கே.
அதில் நீங்கள் சேரலாம். இல்லை ஆசிரியருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் கிரேட் லேர்னர்ஸ்னு ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் இருக்குது. அதே போல் யுடேமின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி ஸ்கில்ஸ் ஷேருன்னு இருக்குது, EDXன்னு ஒன்று இருக்குது, கான் அகாடமின்னு இருக்குது, கூகுள் க்ளவுடுன்னு இருக்குது, AWS ட்ரைனிங் இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு இருக்குது, அதே போல் கோர்ஸ் ஏரான் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1 வாரம் போன்ற அந்த மாதிரியான சின்ன சின்ன டாப்பிக்கில் கோர்ஸ் கொடுத்து நீங்கள் படித்து அது மூலமாக எக்ஸாம் வச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட் இயரில் நான் ஒரு 5-6 ஆன்லைன் கோர்ஸ் ஸ்கில்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். 2வது ஆண்டு வருது, நல்ல மொழித்திறன் முக்கியம். அது தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் பிற மொழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, பிற துறை மாணவர்களாக இருந்தாலும் சரி, மொழி அறிவு கட்டாயம் உங்களுக்கு தேவை. மொழி அறிவு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய மிகப்பெரிய அளவில் நீங்கள் கனவு காணக்கூடிய நிலையிலே செல்ல முடியாது. மொழி அறிவுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியரை பயன்படுத்தி எப்படி நான் மொழி அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும்? முதல்ல முக்கியமாக தாய்மொழியில் சிறப்பாக இருக்கணும். 2வது ஆங்கில அறிவை மிகச்சிறப்பான முறையில் பெறணும். 3வது அயல்நாட்டு மொழிகள் ஏதாவது ஒன்று ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ அல்லது ஜாப்பனீஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக்கணும். மொழி அறிவு மிக முக்கியம். 3வது ஆண்டு வரைங்க. இப்போ மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட் வர்றப்ப நீங்கள் படித்த படிப்பை அவங்க லிஸ்ட் பண்ண சொல்லலை. அவங்க கேட்குறது என்னென்னா, அடிப்படையில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரியுமா, அதே சமயத்தில் கோடிங் எழுத தெரியுமா, ப்ராம்ப்ட் கண்டென்ட் ரெடி பண்ண தெரியுமா, அதே போல் வெப் டிசைன் பண்ண தெரியுமா, UI UXனா என்னன்னு தெரியுமா, அதே போல் உங்களுக்கு இந்த சிஸ்டம் அட்மினை பற்றி என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய பேராசிரியர் கேட்டு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டு நீங்கள் கற்றுக்கிட்டாதான் அடுத்தது இல்லை. அதே போல் எக்ஸல் மட்டும் போதுங்க. நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், பிகாம் இருந்தாலும் சரி, பிகாம் A&F, பிகாம் ACCA, BBA, CS, AIDS, எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் எக்ஸல் மட்டும் நல்லா கற்றுக்குங்க. நூக் அண்ட் கார்னர், ஃபிங்கர் டிப்பில் எக்ஸல் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த நிறுவனத்திலையும் வேலைவாய்ப்பு மிக சுலபமாக கிடைத்துவிடும். கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட். இது இல்லைன்னா இந்த காலத்தில் எந்த ஒரு பணியும் பெற முடியாது. ஆகவே தயவு கூர்ந்து உங்களுடைய படிப்போடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸையும் நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு அடுத்த கட்ட பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகும். சார் நீங்கள் பிளேஸ்மெண்ட் போகிறீங்க, நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு நல்லா கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறீங்க, சார் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் சார் அப்படின்றீங்க. சரிம்மா இதெல்லாம் ஓகே, வேறு எதாவது அடிஷ்னல் எதாவது படிச்சிருக்கீங்களா, அடிஷ்னல் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 100 ரூபா ஃப்ரீ கோர்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் மேடம்லாம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அதில் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் எதாவது இருந்தால் ஒன்று படித்து வச்சுட்டிங்கன்னா, சார் இதெல்லாம் நான் முடிச்சிருக்கேன், குட் சூப்பர் அப்படின்னு நம்ம அதை எடுத்து உங்களுக்கு வேலை கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பார்த்துக்கங்க. அதே போல் நீங்கள் BSc AIDS, மிஷின் லேர்னிங், BCA, BSc IT, BSc CT, அதே போல் BSc சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், BSc இவ்வளோ இருக்குது. BScயில் இன்னும் நிறைய இருக்குது. நான் கொஞ்சமாக தான் இதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் படித்தா என்ன வேலை வாய்ப்புக்கு போகலாம்? பல்வேறு கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. முதல்ல நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு அடிப்படை ஒரு அரசாங்க பணிக்கு போகணும் அப்படின்னா ஒரு இளம் அறிவியல் BScயோ BAவோ கையில் இருக்கணும். ஒன்று. சார் நான் கவர்மெண்ட் ஜாப் செக்டாருக்கு போகிறேன் சார், அதுக்கு என்ன செய்யணும்? TNPSC நம்முடைய குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் HRNCலேருந்து A to Z நமக்கு அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A நம்ம நிறைய இருக்குது. குரூப் 4 எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 2ஆம் ஆண்டுலேருந்து, இப்போல்லாம் வேண்டாம், 2ஆம் ஆண்டுலேருந்து இவங்க நம்ம கல்லூரியே கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். TNPSC கோச்சிங் தராங்கன்னா அதுக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ன சார் செய்யலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதலாம். இது TNPSC இல்லையா, அது UPSC SSCன்னு சொல்லக்கூடிய 2 எக்ஸாம் இருக்குது. அந்த 2 எக்ஸாமும் நீங்கள் ட்ரைனிங் மூலமாக, அது கோச்சிங் சென்டர் மூலமாக, இல்லை சார் நான் எப்படி படிக்கணும் ஒரு மெத்தட் இருக்கான், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் NCERT சிலபஸ் படித்தாவே போதும். ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங் TNPSCக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போர்டு சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த புக்கு 6ஆவது 12 வரைக்கும் படிச்சினாவே போதும். நீங்கள் குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் நீங்கள் வாங்கிடலாம், வேலை வாங்கிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு NCERT புக்கு. சரி சார், இது 2ம் இல்லை சார், நான் BBA முடிச்சிருக்கேன், வேறு ஏதாவது பண்ணலாமா, BCom முடிச்சிருக்கேன், என்ன பண்ணலாமா? தாராளமாக. IBPS அது என்ன சார்? அது பேங்கிங் எக்ஸாமினேஷன். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒயிட் காலர் ஜாப், உள்ளே போனவே சில்லுன்னு இருக்குது சார். எங்கேயோ பார்த்த மயக்கம், அந்த பாட்டெலாம் வரும் இல்லையா நமக்கு, பேங்க் உள்ளே போனாவே, ICICI பேங்க்கு, HDFC அதெல்லாம் போன உடனே சில்லுன்னு இருக்கே, கேபின்லாம் அட்டகாசமாக இருக்குது, அங்கே போய் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் IBPS எக்ஸாமினேஷன் எழுதணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே போல் CA இருக்குது, ICWA இருக்குது, CS இருக்குது. இதெல்லாம் நீங்கள் BCom, ACCA, BCom,
ஏஎன்எஃப் பிகாம் சிஎஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த கட்ட நிலையில் போகலாம். எம்பிஏ படிக்கலாம், மேற்கொண்டு படிக்கிறது அந்த எம்பிஏ பண்ணலாம். எம்பிஏல கிட்டத்தட்ட 32 டிகிரி இருக்குது சார். எம்பிஏ ஜென்ரல்லேருந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அதே போல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டு நிறைய இருக்குது. எம்பிஏல மட்டும் 32 கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணாமல், ஃப்ரேம் பண்ணாமல், ஏதோ எங்கள் அப்பா வந்தார், சேர்த்தாரு, நானும் ஜாயின் பண்ணிட்டேன், உட்காந்துருக்கேன், அப்படி இல்லாமல் உங்களுடைய வாழ்வியல் குறிக்கோள், உங்களுடைய முதல்வர் அம்மையார் வந்து சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ என்ன சார், சார் இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார பிள்ளைகள் தான் வந்து படிக்கிறாங்க. ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நல்ல அறிவாளி பிள்ளைகள். அது மட்டும் கிடையாது சார், அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு இளங்கலை முடிச்சுட்டு திருமணம் செஞ்சுட்டு போயிடுறாங்க சார். வருத்தமாக இருக்குது. வாழ்வியலை வந்து அவங்க ஒரு தன் கையால் சம்பாதிச்சு தன்னுடைய நிலையில் நிற்க முடியல சார், வருத்தப்படுறாங்க சார் எல்லாருமே. நீங்கள் வந்து ஒரு வார்த்தை, நீங்கள் வேலைவாய்ப்பை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் அண்ணா தான் சொன்னார், வேலைவாய்ப்பை பற்றி சொல்லுப்பா அப்படின்னார். நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. தயவு கூர்ந்து யார் கையையும் இதுக்கு மேற்பட்டு எதிர்பார்க்காதீர்கள். 3 ஆண்டு வரைக்கும் அப்பா அம்மா கொடுத்த காசை படிக்க வச்சுக்கிட்டு 3 ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப முடியாது சார், என்ன பண்ணலாம் அடுத்தது, இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் அதில் போகலாம். இல்லை சார் எனக்கு இன்னும் நல்லா டேலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமியில் போயிட்டு ஐஏஎஸ், அதாவது அந்த ரேங்க்கில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இன்னும் நிறைய இருக்குது. அதுபோல் 24 இருக்குது. அதில் நீங்கள் அதை எடுத்து படித்து அதுபோல் கமிஷனராகவோ மிகப்பெரிய அளவில் நீங்கள் போய் உட்காரலாம். அதே போல் தனியார் நிறுவனங்கள் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கூட இல்லை சார், எனக்கு இல்லை சார், அப்பா வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, நான் என்ன செய்யலாம்? அந்த கடையை நீங்கள் ஆண்டர்பிரனராக, இன்னொரு நீங்கள் ஒரு கடையை போட்டு நீங்கள் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குங்க. இ காமர்ஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறீங்க, பிளிங்கிட்டில் ஆர்டர் போடுறீங்க, ஜெப்டோவில் ஆர்டர் போடுறீங்க, எல்லாம் இ காமர்ஸ் மூலமாக வரக்கூடியது தான். அவ்வளவு பணி வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கிறது. இதில் மட்டும் பாருங்கள், பிஎஸ்சி ஏஐடிஎஸில் மட்டும் பிஎஸ்சி சிஎஸ் பிசிஏல படிச்சிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறலாம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மேனேஜராக மாறலாம், வெப் டெவலப்பராக மாறலாம், அனிமேஷன் டெவலப்பராக மாறலாம், வெப் டிசைனராக மாறலாம், யூஐ யூஎக்ஸ் மூலமாக அது மாறலாம், டேட்டா அனலிஸ்டாக மாறலாம், சிஸ்டம் அட்மினாக மாறலாம், டிபிஎம்எஸில் பெரிய ஆளாக ஆக முடியும், அதே போல் நெட்வொர்க் இன்ஜினியராக மாற முடியும், சைபர் செக்யூரிட்டியில் பெரிய ஆளாக முடியும், டேட்டா சயின்டிஸ்ட், இதெல்லாம் பெரிய விஷயம். என்னுடைய முதல்வருடைய மகன் வந்து டேட்டா சயின்டிஸ்ட், எத்தியோப்பியாவில் இருக்கார். மிகப்பெரிய அளவில் சேலரி மட்டுமே கிட்டத்தட்ட மாதத்துக்கு எத்தனையோ லேக்ஸில் வாங்கிட்டு இருக்கார், 13 லட்சம் 14 லட்சம் வாங்கிட்டு இருக்கார். இப்போ அந்த அளவு நம்ம சம்பாதிக்க நம்முடைய சுய காலில், சொந்த காலில், சொந்த அறிவில் நாம் நிற்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை ஒரு கேள்வி கேட்காது. மா பிஎஸ்சி முடிச்சிட்ட, சும்மா தானே இருக்கிற, வீட்டில் தானே இருக்கிற, வீட்டை பெருக்கிவாரு, அந்த கேள்விக்கு தயவு கூர்ந்து ஆளாகிறார்கள். வீட்டில் தானே இருக்கிற, துணி துவச்சி போட, வீட்டில் தானே இருக்கிறேன்ற ஒரு வார்த்தை நம்முடைய நெஞ்சிலே, உங்களுடைய அம்மாவிற்கு எப்படி இந்த சொல் நெஞ்சில் அந்த ஆணி மாதிரி பதியுதோ அதே போல் உங்களுக்கும் அந்த சொல் பதிய வேண்டாம். தயவு கூர்ந்து வந்த அந்த டிகிரியை முடிச்சுட்டு அழகாக நல்ல ஒரு வேலைக்கு போங்க, இல்லையா வேலையை உருவாக்குங்க, 4 பேருக்கு வேலையை கொடுங்க, நிச்சயமாக நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும், உங்களாலும் வெல்ல முடியும் என்று சொல்லி ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா, முடிச்சிடலாமான்னு? இன்னும் நிறைய இருக்குது, நிறைய பேசிட்டு போகலாம். ஆனால் நேரம் கருதி அடுத்த ஒரு செஷன் இருப்பதனால் ஒரே ஒரு பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டை ஒன்றா பாடலாம் இல்லையா? இளையராஜாவுடைய ஒரு பாடல், நல்ல கற்பனை வளம். இந்த பாடலில் நிறைய ஒரு அன்பும் ஒரு அக்கறையும் இருக்கும். ஒரு கவிதை வளத்தோட ஒரு பாடல். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன இன்பமோ. பாடலாமா? ஒன்றா பாடலாமா? மகிழ்ச்சியாக பாடலாமா? ரெடியா? தெரியுமா? பாட தெரியுமா? நான் ஆரம்பிக்கலாமா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன இன்பமோ, மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ, வந்து வந்து போகுதம்மா எண்ணங்களுக்கேத்தபடி, வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா, உள்ளதை நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது,
தென்றல் வந்து தீண்டும் போது என்ன இன்பமோ மனசுல என்று சொல்லி எப்பொழுதும் புன்னகையோடு இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள். உங்களுக்குள் 1000 சக்திகள் உள்ளார்கள். உங்களை வழி தேற்ற, உங்களை அறிவோடு உங்களை மேல் கொண்டு செல்ல, வாழ்விலே மிகச்சிறந்த முறையிலே ஒளியாக அற்புதமான நிலையிலே இருக்க செய்ய உங்களுடைய பேராசிரியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக என்றென்றும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த இந்த தெய்வானையம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், அண்ணன் அவர்களுக்கும், தம்பி அவர்களுக்கும் மற்றும் உள்ள பேராசிரியர் மக்களுக்கும் நன்றி கூறி, என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.